அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கிற இந்த அழகான வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா ஜோதிபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. எக்ஸாக்டாக மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே வந்துட்டு இந்த வீட்டை நீங்கள் ரீச் பண்ணலாம். 840 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1285 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கட்டப்பட்ட டியூப்ளெக்ஸ் மாடல் 3 BHK கிழக்கு பார்த்த வீடுங்க. இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டிக்கோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 9.25க்கு 10.25ங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இபி கனெக்ஷன் எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் எடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர்கேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் வந்து டீக்கூட்டில் வந்துட்டு நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஹாலோட சைஸ் வந்துட்டு 16க்கு 16ங்க. நல்ல ஒரு ஸ்கொயரான ஹாலுங்க. ஹால் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ஸ்டேர்கேஸ் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி அக்சஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வென்டிலேஷன் பர்பஸ்க்காக யூபிவிசி விண்டோ வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக கடப்பா செல்ஃப் வந்துட்டு நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட அக்னி மூலையில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் அமைச்சிருக்கிறாங்க. கிச்சனோட மெஷர்மெண்ட் 8க்கு 10ங்க. ஸோ கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. யூபிவிசி விண்டோ 2 ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. டேபிள் டாப் பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்துட்டு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 10 மெஷர்மெண்ட்டுங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாஃப்ட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக யூபிவிசி விண்டோ 2 ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளஷ் டோர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே வந்துட்டு 2x4 டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் அப்படிங்கிறதுனால ஸ்டேர்கேஸ் கீழே உள்ள ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூமில் வந்துட்டு அட்டாச்சு பாத்ரூமாக வந்துட்டு அமைச்சிருக்காங்க. யூபிவிசி விண்டோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட் டைப் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கு எல்லாமே வந்துட்டு கிரானைட் வந்துட்டு லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு எஸ்எஸ்ஸில் வந்துட்டு ஹேண்ட் ரைல் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லிவிங் ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சைஸ் வந்துட்டு 6.5 அடி ஆகலைங்க, 8.25 அடி நீளம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்ரூம் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 10 மெஷர்மெண்ட்டுங்க. ஸோ உள்ளே வந்து லாஃப்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துட்டு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூம்லேயுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபால் சீலிங் ஒர்க் கம்ப்ளீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக யூபிவிசி விண்டோ 2 யூபிவிசி விண்டோ 3x4ல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4x6ங்க. பாத்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஃபீட் வரைக்கும் நமக்கு வந்துட்டு வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய 2வது பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11க்கு 16ங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பெரிய பெட்ரூம் தாங்க. இதுலேயே லாஃப்ட் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ 3x4ல் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் 2x4 டைல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேட்டர்ன் வர மாதிரி டைல்ஸ் வந்துட்டு ஃப்ளோர் க்ளே பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு 4x6. இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சீலிங்க்கு வந்து ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு பாத்ரூம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோவர் லாஃப்ட் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வெஸ்டர்ன் கிளாஸட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுபோக ஷவர் கனெக்ஷன் எல்லாமே வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஓப்பன் டெரஸ்க்கு போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி கிரில் கேட் வந்துட்டு நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் டெரஸ்லேருந்து
செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு வந்துட்டு நமக்கு ஸ்டேர்கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸ் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வுட்டன் டிசைனில் வந்துட்டு டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டெரஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 1000 லிட்டரில் ஒரு டேங்க் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது 500 லிட்டரில் இன்னொரு டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுக்குமே வந்து செப்பரேட்டாக வந்துட்டு டேங்க் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து தனியாக ஒரு பெட்டு கட்டி அதில் வந்துட்டு டேங்க் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக துவைக்கிற கல் வந்துட்டு மேலேயே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டினுடைய மேல் பகுதியிலேருந்து பார்க்கும்போதே தெரியுங்க, இந்த வீட்டை சுற்றியுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெசிடென்ஷியலாக நல்லா டெவலப் ஆயிடுச்சுங்க. ஸோ உங்களுக்கு கண்ணு கட்டுற தூரத்து வரைக்குமே வந்துட்டு வீடுங்க ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டோட மேல் பகுதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மேட்டுப்பாளையம் மெயின் ரோடுமே தெரியுங்க. ஸோ ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றியுமே வந்து ரெசிடென்ஷியலாக டெவலப் ஆனதுனால நீங்கள் வந்துட்டு இதை வாங்கினீங்க அப்படின்னா இமீடியட்டாகவே வந்துட்டு கூடி வரலாங்க. இந்த வீட்டோட கம்ப்ளீட் மெஷர்மெண்ட், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.